மற்றொரு அண்மைச் செய்தி. மதுரையில் ஸ்கின் கேர் சென்டர் உரிமையாளர் வீட்டில் கதவை உடைத்து 127 நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மதுரையில் ஸ்கின் கேர் சென்டர் உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து கிட்டத்தட்ட 120 பவுன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தற்சமயம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி காவல் எல்லைக்கு உட்பட்ட கருவனூர் மந்திக்குளம் அன்னை பாரத் 5வது அவனியூ பகுதியைச் சேர்ந்தவர் காயத்ரி. இவர் கிட்டத்தட்ட வயது 30. இவர் ஸ்கின் கேர் சென்டர் நடத்தி வருகிறார். இவரது கணவர் கோசுமின் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகின்றார். இவர்களுக்கு சொந்தமாக மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள வீடு உள்ளதால் நேற்று விடுமுறை தினத்தில் அவர்கள் குடும்பத்துடன் செல்லூருக்கு சென்றுவிட்டு மத்திக்குளம் வீட்டிற்கு மாலை திரும்பியிருக்கின்றனர். அப்போது அவர்களின் வீட்டின் கதவை உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கு பீரோவில் இருந்த துணிகள் சிதறி கடந்திருக்கின்றன. மேலும் பீரோவில் வைத்திருந்த 120 பவுன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காயத்ரி சத்திரப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கொள்ளையர் குறித்த தீவிர விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. மதுரையில் வீடு விழுந்து நகை வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு அண்மைச் செய்தி. மதுரையில் ஸ்கின் கேர் சென்டர் உரிமையாளர் வீட்டில் கதவை உடைத்து 127 நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மதுரையில் ஸ்கின் கேர் சென்டர் உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து கிட்டத்தட்ட 120 பவுன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தற்சமயம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி காவல் எல்லைக்கு உட்பட்ட கருவனூர் மந்திக்குளம் அன்னை பாரத் 5வது அவனியூ பகுதியைச் சேர்ந்தவர் காயத்ரி. இவர் கிட்டத்தட்ட வயது 30. இவர் ஸ்கின் கேர் சென்டர் நடத்தி வருகிறார். இவரது கணவர் கோசுமின் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகின்றார். இவர்களுக்கு சொந்தமாக மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள வீடு உள்ளதால் நேற்று விடுமுறை தினத்தில் அவர்கள் குடும்பத்துடன் செல்லூருக்கு சென்றுவிட்டு மத்திக்குளம் வீட்டிற்கு மாலை திரும்பியிருக்கின்றனர். அப்போது அவர்களின் வீட்டின் கதவை உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கு பீரோவில் இருந்த துணிகள் சிதறி கடந்திருக்கின்றன. மேலும் பீரோவில் வைத்திருந்த 120 பவுன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காயத்ரி சத்திரப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கொள்ளையர் குறித்த தீவிர விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. மதுரையில் வீடு விழுந்து நகை வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதிவாணன், தகவலுக்கு நன்றி.